பெற்றோர்களால் நிச்சயிக்கப்படுகிற திருமணம் வந்து எங்கெல்லாம் இந்தியாவில் நடக்குது. எங்கெல்லாம் பெண்கள் அடிமையாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து அங்கெல்லாம் வந்து பெற்றோர்களால் தான் திருமணம் வந்து நிச்சயிக்கப்படுகிறது. ஆக பெண் சுதந்திரம் வந்து வரணும். அப்போ தான் அவங்கவுங்க திருமணத்தை அவங்கவுங்க பிடிச்சிருக்கா இல்லையான்னு ரொம்ப உறுதிப்படுத்திக்கிட்டு அவங்க திருமணம் செஞ்சுக்க முடியும். இதில் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து பிடிக்காதவங்கள திருமணம் செஞ்சிட்டீங்க. பெற்றோர்களால் வந்து திருமணம் செய்து வைக்கப்படும்போது அவங்க பிடிக்காதவங்களாக இருக்கும்போது கணவனோ மனைவியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கவே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா, கைகால்கள் வந்து பிற்காலங்களில் ஒழுங்காக அது வேலை செய்யுது. எப்படின்னா, பிடிச்சவங்களுக்காக தான் நம்ம ஒரு வேலையை வந்து ஆர்வமாக செய்வோம், ஒரு ஓடி ஆடி செய்வோம், அப்படி தானே. அப்போ பிடிக்காதவங்களுக்கு நம்ம செய்யவே நம்ம கால்கள் வந்து பிடிக்காதவங்களுக்காக ஒரு வேலையை செய்கிறதுக்காக நடக்கிறதுக்கு எந்த கால்களும் சம்மதிக்காது, கைகளும் சம்மதிக்காது. அப்படி இருக்கும்போது திருமணம்ன்ற பேரில் பிடிக்காதவங்களை கல்யாணம் பண்ணும்போது, பிடிக்காதவங்கள திருமணம் செய்ய வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கைகால்கள் வந்து என்ன பண்ணும், வேறு வழி இல்லாமல் ஒரு இளமையில் வந்து அது செய்யும், வேலை செய்யும், ஒரு வெறுப்போடையே வேலை செய்யும். அது வெறுப்போடையே வேலை செய்யும். இப்போ அதே ஒரு மேலை நாட்டில், ஒரு ரொம்ப சுதந்திரம் நிறைந்த நாடுகளில் பிடிக்காதவங்கள திருமணம் செய்ய நேர்ந்தால் அவங்க செய்ய மாட்டாங்க, அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. பிடிக்காதவங்களுக்காக நான் ஏன் செய்யணும் அப்படின்ட்டு விடுவோம். அவங்க திருமணமே பண்ண மாட்டாங்க, பிடிக்காதவங்கள திருமணமே பண்ண மாட்டாங்க. ஆனால் பிடிக்காதவங்கள திருமணம் செய்கிற கலாச்சாரத்தை கொண்ட இந்தியா, அப்புறம் வந்து அரேபிய நாடுகள், இங்கெல்லாம் என்னென்னா திருமணம் செஞ்சுக்க போகிறவங்க பிடிக்காதவங்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சில நாடுகளில் வந்து ஆண்கள் வந்து 2 திருமணம் கண்டிப்பாக பண்ணிக்கணும் அப்படின்ட்டு சட்டம் வேறு போட்டிருக்காங்க. இங்கெல்லாம் அப்போ வந்து பிடிக்காதவங்க 2 திருமணம் பண்ணிட்டாலே பிடிக்காமல் போயிடும். அந்த மனைவிக்கு அந்த கணவனை பிடிக்காமல் போயிடும், கணவனுக்கு மனைவியை பிடிக்காமல் போயிடலாம். ஆக ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒருவர் அப்படிங்கும்போது தான் அந்த உறவு நல்லாயிருக்கும். ஆக இங்கே வந்து பிடிக்காதவர்களோடு திருமண வாழ்க்கை நடத்துவதற்கு சில நாடுகளில் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட அவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா, பிடிக்காதவங்களை திருமணம் செய்யும்போது அந்த வெறுப்போடே அவங்களுக்கு தேவையான செயல்களை செய்வோம். ஒரு ஆண் வந்து சம்பாதிச்சு கொடுக்குறான், அல்லது ஒரு பெண்ணும் வந்து சம்பாதிச்சு ஆணுக்கு கொடுப்பா ஒரு கணவனிடம். அது மாதிரி கணவனும் தனது மனைவிக்காக சம்பாதிச்ச பணத்தை செலவு செய்வான். அது மாதிரி ஒரு வீட்லேயும் சில உதவிகள்லாம் வந்து கணவன் மனைவிக்காகவும், மனைவி கணவனுக்காகவும் செஞ்சிகிட்ருப்பாங்க. பிடிக்காதவங்களுக்கு செய்யும்போது வெறுப்போடு அந்த கால்கள் நடந்து போய் செஞ்சிட்ருக்கோம். கைகள்லாம் வந்து கைகள் செய்கிற வேலைகள் எல்லாமே பிடிக்காத வெறுப்போடையே தான் அது செஞ்சிட்ருக்கும். அப்போ பிற்காலங்களில் என்ன ஆகுனா, வெறுப்போடு செய்யப்படுகிற அந்த வேலைகளால் கைகால்கள் வந்து பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று உடம்பு குண்டாகிறதுக்குலாம் இதெல்லாம் ஒரு காரணம். பிடிக்காதவங்களுக்கு வேலையே செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த உடம்பு என்ன பண்ணுன்னா, ஏதாவது ஒரு தடையை இயற்கையாக உள்ளிருந்து ஏற்படுத்திக்கும். ஒன்று நோயை வர வச்சுக்கும். நான் ஆரோக்கியமாக இருந்தால் தானே நான் உனக்காக நான் வேலை செய்வேன், உனக்காக உதவி செய்வேன். என் உடலுறவு கூட ஒரு உதவி தானே, ஒரு வேலை தானே. அப்படிங்கும்போது நான் உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை, ஆனால் நான் உன்னோடு உடலுறவு வைத்து கொள்ள வேண்டும் என்று இந்த கலாச்சாரம் என்னை நிர்பந்திக்கிறது. நான் ஆரோக்கியமாக இருந்தால் தானே உன் கூட உடலுறவு வச்சுக்க முடியும். நான் நோயாளி ஆக்கிக்கிறேன். நோயாளியானா நான் உன் பக்கத்தில் வர்றது கூட உனக்கு பிடிக்காமல் போகும், எனக்கும் அந்த ஆர்வமே இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நோய் கூட இந்த மாதிரி தான் நமக்கு ஏற்படும். அதனால் ஒரு நோய் வருதுன்னா கூட அதுக்கு இந்த மாதிரியும் காரணம் இருக்கும். ஒரு கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல, ஒருத்தருக்கு அவங்கவுங்க உதவி செய்ய வேண்டிய நிர்பந்தம், அல்லது மனைவிக்காக கணவன் சம்பாதிச்சு போடுறதோ, அல்லது கணவனுக்காக மனைவி வந்து சமையல் உணவுலாம் செய்கிறது, இதெல்லாம் பிடிச்சிருந்தால் மட்டும்தான் விருப்பத்தோடு ஆர்வத்தோடு செய்வாங்க. ஆர்வத்தோடு செய்வாங்க. அப்படி இருக்கும்போது பிடிக்காதவங்கள திருமணம் செய்யும்போது பிற்காலங்களில் வந்து இந்த கால்கள் கைகள்லாம் வந்து எதாவது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்பு குண்டாகும். உடம்பு குண்டானா எதுக்காக உடம்பு குண்டாகுது? உடம்பு நல்லா இருந்தால் தானே, ஆரோக்கியமாக தான் இருந்தால் தானே பிடிக்காதவனுக்காக நான் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். நானே வந்து என்னுடைய உடம்பை நான் குண்டாக்கிக்கிறேன். செயல்பட உடம்பு வந்து சுதந்திரமாக செயல்பட முடியாத ஒரு நிலைக்கு என் உடலை நான் கொண்டு போய்க்கிறேன். அப்போ நான் எப்படி உனக்காக உதவி செய்ய முடியும், உனக்காக வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமாக உடம்பு குண்டாக்கிக்கிறதுக்கு அந்த வேலைகள் வந்து உடம்பு செய்யும். அல்லது வந்து இந்த பிடிக்காதவங்களோட வாழும்போது மன அழுத்தம் அதிகமாகும். அப்போ என்ன ஆகும், இந்த மன அழுத்தத்திலேருந்து விடுபடுறதுக்காக நிறைய சாப்பிட்ற வழக்கம் கூட ஏற்படும்.
அதனால் கூட உடம்புக்கு உண்டாகும், உடம்புல நோய் அதிகமாகும். ஒரு கட்டுப்பாடாகவே இருக்க முடியாது. ஒரு பிடிக்காதவங்கள திருமணம் செய்யும்போது கட்டுப்பாடாக இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு கட்டுப்பாடு இல்லாத உணவு முறை, அதனால் கூட நோய் வரும். அதனால் வந்து பிடிக்காதவங்கள திருமணம் செஞ்சாக்கா நம்ம கை கால்கள் வந்து ஒழுங்காக வேலை செய்யாமல் போகிறதுக்கு, மூட்டு வலி வருவதற்கு பிற்காலங்களில் அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். பிடிச்சவங்களுக்காக ஒரு வேலை செய்யணுன்னா ஆர்வமாக செய்வோம்ல, அந்த உடம்புலேருந்து எங்கேருந்து தான் அந்த தெம்பு வருமோ அப்படின்ட்டு. அப்போது பிடிச்சவங்களுக்காக ஒரு வேலை செய்யும்போது, நம்ம வந்து வாழும்போது நம்ம கை கால்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இருந்தால் கூட குணமாயிடும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் முதல்ல வராது. அந்த மாதிரி பிடிச்சவங்கள திருமணம் செஞ்சுக்கிறது வந்து நமது உடல் ஆரோக்கியத்திற்கு அந்த அளவுக்கு காரணமாக இருக்குது. அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் அந்த விஷயத்தை அலட்சியப்படுத்தவே படுத்தாதீங்க. அதனால் பிடிச்சவங்க நம்ம இப்போ திருமணம் செய்து கொள்ள போகிறவர்கள் பிடிச்சவர்கள் தானே அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்டு தான் திருமணம் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் காதலிக்கணும். காதல் செய்து வாழ்ந்து பார்க்கணும். ஒரு வாழ்ந்து பார்த்துட்டு அதன் பிறகு தான் திருமணமே செய்யணும். இவர் எல்லா வகையிலும் இவர் தனக்கு ஏற்றவர் தான், இந்த பெண் வந்து தனக்கு எல்லா வகையிலும் தனக்கு ஏற்றவள் தான் அப்படிங்கிறத எல்லா வகையிலையும் ஒரு காதல்னால் உடலுறவுலாம் வச்சுக்கிட்டு பல முறை உடலுறவு வச்சுக்கிட்டு எல்லா வகையிலையும் தனக்கு ஏற்றவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன் குடும்பத்தாருக்கு தன் வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும், அவங்க வீட்டுக்கு போகணும், அப்படி பரஸ்பரம் அந்த மாதிரி இந்த எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தணும். எல்லார்ட்டையும் எப்படி அந்த மாதிரி ஒரு எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தும் போது அதை எப்படி பெருமையாக உணர்கிறோம், அது உண்மையிலே பெருமையாக இருக்கா, ஒரு மனைவி அந்த எதிர்காலத்தில் திருமணம் செய்து கொள்ள போகிற அந்த பெண்ணால் தனக்கு உண்மையிலே நிகழ்காலத்தில் பெருமையாக இருக்கா, அறிமுகப்படுத்தி வைக்கும்போது கணவனால் தனக்கு பெருமையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு கணவனாக வரப்போகிறவனை பிறரிடம் அறிமுகப்படுத்தி வைப்பது. அதனால் முன்கூட்டியே ஒரு காதல்ங்கிறது, அதில் காதல் என்பது முன்கூட்டியே ஒரு வாழ்ந்து பார்ப்பது, ஒரு சின்ன ஒத்திகை அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் வந்து அந்த அளவுக்கு திருப்தியாக இல்லை, சரியாக இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு ஏதோ சரியில்லை அப்படின்னு பரஸ்பரம் 2 பேருமே உணர்றாங்கன்னா பிரிஞ்சிடலாம் அப்படின்னு. இங்கே என்ன நடக்குதுன்னா திருமணம் செய்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் பழகுறாங்க, அதுக்கப்புறம் தான் குழந்தைய பெற்றுக்கிறாங்க, அதுக்கப்புறம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிரிகிறாங்க இவங்க. அதுக்கு நீ முன்கூட்டியே நீ எதாவது பண்ணிக்கலாம். அப்போ நீ பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் தெரிஞ்சிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் தான் பழகுறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் உடலுறவு வச்சுக்கிறாங்க, அப்புறம் தான் பழகுறாங்க, பழகிட்டு குழந்தையும் பெற்றுக்கிறாங்க, அப்புறம் தான் இவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிரிகிறாங்க. பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறக்காக இவங்க ஒரு கல்யாணம் வேறு பண்ணி பிள்ளைய வேறு பெற்றுக்கிறாங்க, அதுக்கப்புறம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிரிகிறாங்க. அதுக்கு நீ முதலே காதலிச்சு ஒரு முன்கூட்டியே எல்லா வகையிலையும் இவர் தனக்கு பிடித்தவர் தானா என்பதை உறுதி செய்து கொள்வதற்கு எல்லா வித நடைமுறைகளையும் பின்பற்றி அப்புறம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறம் திருமணம் செஞ்சுக்கலாமா, அப்புறமா குழந்தை பெற்றுக்கலாமே. அப்போது இந்த மாதிரி இப்போ நான் சொல்கிறது வந்து ஒன்றும் பெரிய மோசமான இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை வச்சு பார்க்கும்போது, இப்போ குறிப்பாக இந்தியாவில் உள்ள மக்கள் வாழுகின்ற வாழ்க்கை முறையை பார்க்கும்போது அவங்க வாழ்கிற வாழ்க்கை முறை ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஆனால் நான் சொல்கிற நடைமுறை வந்து இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவங்க பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணி குழந்தையே பெற்றுக்கிறாங்க, அப்புறமா தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிரிகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், பிடிச்சிருக்கா இல்லையான்னு நல்லா தெரிஞ்சுக்கிறக்கா முதல்ல வந்து நீங்கள் காதலிங்க, எல்லாமே பண்ணுங்கள். ஒரு கணவன் மனைவி எப்படி வாழுவாங்களோ அது மாதிரி வாழுங்க, எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு பிடிக்கலையா அதுக்கு வாழ்ந்து பார்த்தா தானே தெரியும். சிலர் முதல்ல கூட தெரியும் பிடிக்கலன்றது, பிடிக்கல சில விஷயம் வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். இப்போ உடல் உறவில் ஒரு பொருத்தம் தேவை, அந்த பொருத்தத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது, உடல் உறவு வச்சுக்கிட்டா தான் தெரியும். குறி பொருத்தம்னு ஜாதகத்தில் இருக்குது, 10 பொருத்தமோ 11 பொருத்தமோ உண்டு. அதில் வந்து ஒரு பொருத்தம் குறி பொருத்தம். அந்த குறி பொருத்தம் வந்து அவர் சொல்லுவார், ஆண் குறியும் பெண் குறியும் பொருந்தி போகுதுங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவார். அவர் எப்படி பார்த்தாரு அதை அப்படின்னு தெரில, ஓலைச்சுவடியில் அதெல்லாம் எப்படி தெரியும்னு தெரில, அதுக்கு ஜோசியத்தில். அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் முன்கூட்டியே வாழ்ந்து பார்த்தா தான் அந்த குறி பொருத்தம் அவ்வளோ முக்கியம். குறி பொருத்தம் பொருந்தலைன்னா வேறு எந்த பொருத்தம் இருந்தாலும் அங்கே அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. அதனால் குறி பொருத்தம் ஒருத்தர் 2 பேருமே அழகாக இருப்பாங்க, பிடிச்சிருக்கோம், ஒரு தோற்றத்தை பார்த்து பிடிச்சிருக்கோம். அதே நேரத்தில் அந்த குறி பொருந்தி போகலன்னா அவங்க பிடிச்சிருந்தாலும் அவங்களால மகிழ்ச்சியாக வாழ முடியாது. எவ்வளோ நாளைக்கு தான் வந்து சும்மா வந்து பேசுவதில் மட்டுமே இன்பம் காண முடியும். அல்லது ஒருத்தர் வெளியில் போகும்போது கணவன் மனைவி இருவரும் அழகாக இருக்காங்க, 2 பேருக்கும் தனது மனைவியால் கணவனுக்கு பெருமையாக இருக்கும்,
மனைவி அழகாக இருக்கிறா அல்லது கணவன் அழகாக இருக்கிறார், அதனால் மனைவிக்கு பெருமையாக இருக்கலாம். ஆனால் வந்து அவங்க திரும்பவே அவங்களுடைய அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் குறி பொருத்தம் இல்லைன்னா அவங்க வந்து வேறு எந்த பொருத்தம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே மகிழ்ச்சி என்பது இருக்காது. அதனால் அப்படி தான் வாழணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு குறி பொருத்தம் உள்ள வேறு யாரையாவது தேர்ந்தெடுத்துக்கிட்டு வாழ்வது தான் உண்மையிலே உணர்வுபூர்வமான ஒரு வாழ்க்கை இருக்கும். அவங்களுக்கு தான் உண்மையிலே அப்படி இருந்தால் மட்டும்தான் பிடிச்சும் போகும். அதனால் வந்து இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. இது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்கணுன்னா காதலிக்கணும். ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ்வாங்களோ அதை முன்கூட்டியே வாழ்ந்து பார்க்கணும். எல்லா வகையிலுமே வீட்டுக்கு கூட்டு போகணும், அவங்க வீட்டுக்கு போகணும். இப்படி பெற்றோர்களுக்கு தெரியாமல் எதுவும் பண்ணாமல், பெற்றோர்களின் அனுமதி இல்லாத போது தான் காதலுக்கு இந்த மாதிரி தலைமறைவாக காதலிக்க வேண்டிய அவசியம் இருக்குது, ரகசியமாக காதலிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் காதலுக்கு பெற்றோர்கள் சம்மதம் நீ யாரும் அப்படி இருக்கும்போது ஒரு காதலை எப்படி பண்ணணும் அப்படின்னா, பரஸ்பரம் ஒருத்தர் வீட்டுக்கு போகணும், தங்கிட்டு வரணும். அப்புறம் ஒரு கணவன் மனைவி எப்படி இருப்பாங்களோ அந்நியனமோ அது மாதிரி இருந்து பார்க்கணும். பார்த்துட்டு சரி ஒத்து வரல அப்படின்னா பிரிஞ்சிடணும். அப்புறம் வந்து பிடிச்சவங்கள நோக்கி போகணும். இதுதான் எல்லாருடைய அணுகுமுறையாக இருக்கணும். அப்படி இருந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். பிடிச்சவங்களுக்காக நம்ம வாழும்போது நம்ம உடம்பு நல்ல வேலை செய்யும். பிடிக்காதவங்களுக்காக நம்ம ஒரு வேலையை கூட செய்ய மாட்டோம். பிடிக்காதவங்கள பார்க்க கூட விரும்ப மாட்டோம். அப்படிப்பட்டவங்கள பார்க்கவும் பேசவும், அப்படிப்பட்டவங்களோட பேசவும், அப்படிப்பட்டவங்களுக்காக வேலை செய்யவும் உதவி செய்யவும் நாம் நிர்பந்திக்கப்படும் போது நம்ம உடம்புல நோய் தான் வரும். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப மோசமான விஷயம். அது மனசு வந்து ஒழுங்காக வேலை செய்யாது, உடம்பும் ஒழுங்காக வேலை செய்யாது. மனதில் கவலையும் அழுத்தமும் அவமானமும் தான் ஏற்படும். பிடிச்சவங்களுக்காக நம்ம ஒரு வேலை செய்கிறோமே அப்படிங்கும்போது சந்தோஷம். பிடிக்காதவங்களுக்காக ஒரு வேலை செய்யும்போது அது ஒரு அவமானம். பிடிக்காதவர்களுக்காக நம்ம ஒரு வேலையை செய்கிறோம், பிடிக்காதவர்கள் உடலுறவு கூட ஒருத்தர் செஞ்சுக்கிற உதவி தான். அது பிடிக்காதவங்களுக்காக செய்யும்போது அது ஒரு மிகப்பெரிய அவமானம். அது ஒரு பலாத்காரம் அல்லது ஒரு கற்பழிப்பாக கூட அது இன்னொரு வகையில் இன்னொரு கோணத்தில் புரிஞ்சிக்கலாம். இப்போ கற்பழித்தா அது வந்து ஒரு அவமானம் தானே. அது ஆண்களை கூட கற்பழிப்புங்கிறது பெண்களுக்கு மட்டும் கிடையாது. ஒரு பலாத்காரம் என்பது பெண்ணிற்கு மட்டுமல்ல, ஆணிற்கும் அது நடக்கும். இந்த மாதிரி பெற்றோர்களால் நிச்சயிக்கப்படுகிற திருமணங்களால் ஒரு ஆணுக்கு விருப்பம் இல்லாத ஒரு பெண்ணோடு அந்த ஆண் வாழும்போது அங்கே நடக்கிற தாம்பத்திய உறவு வந்து அது ஒரு பலாத்காரம் தான். 2 பேருக்குமே ஒருத்தர் மாற்றி இது பலாத்காரம் செஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இது. அதனால் பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ வந்து இங்கே வந்து காதல் மயமாகிவிடும். காதலுக்கு இங்கே யாருமே தடை சொல்ல மாட்டாங்க. அப்போ உடல் ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும். பிடிச்சவங்களை திருமணம் செஞ்சு வாழ்ந்தாக்கா உடல் ஆரோக்கியம் வந்து அதிகரிக்கும். பிடிக்காதவங்களை திருமணம் செஞ்சால் தவறான புரிதல், எதை சொன்னாலும் தப்பாகவே புரிஞ்சுப்பாங்க. அதுதான் வந்து பிடிக்காதவர்களோடு நாம் ஏன் வந்து அவங்க வந்து நம்மளால் சரியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. அது நட்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உறவுமுறையாக இருந்தாலும் சரி, பிடிக்காதவர்கள் நம்மை சரியாக புரிந்து கொள்ள மாட்டார்கள், தவறாகத்தான் புரிந்து கொள்வார். நாம் அவங்கள தவறாக தான் புரிஞ்சுப்போம். நமக்கு யாரை பிடிக்கலையோ அவங்கள நம்ம தவறாக தான் புரிஞ்சுப்போம், சரியாக புரிஞ்சிக்க மாட்டோம், புரிஞ்சிக்கவே முயற்சி செய்ய மாட்டோம். நமக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தான் நம்ம புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். அதனால் பிடித்தவர்களோடு எந்த ஒரு உறவுமுறையும் பிடித்தவர்களோடு தான் ஏற்பட வேண்டும். அதாவது நட்பு எல்லாமே பிடிச்சவங்களோட தான் ஏற்படும். நட்பு உறவுமுறை வேறு எந்த உறவுமுறை, ஆனால் திருமண உறவு மட்டும்தான். ஏன்னா நட்பெல்லாம் நாம் தான் தீர்மானிக்கிறோம் யார்கிட்ட பழகணும். இந்த திருமண உறவை தவிர மற்ற எல்லாத்தையுமே நாம் தான் தீர்மானிக்கிறோம். இப்போ ஒரு பெரியவங்ககிட்ட நம்ம பேசுகிறோம், நம்மளை விட சிறியவங்ககிட்ட பேசுகிறோம் அப்படின்னா நமக்கு பிடிச்சிருந்தா தான் நம்ம அவங்ககிட்ட பழகுறோம், அவரிடம் அன்பு செலுத்துகிறோம். ஆனால் இந்த திருமண உறவு மட்டும் என்னென்னா பெற்றோர்களுடைய தலையீடுனால பிடிக்காதவர்களை திருமணம் செய்வதற்கு அது ஒரு காரணமாக இருக்குது. அதனால் நிறைய பிரச்சனைகள், அது தவிர்க்கப்பட வேண்டும். அதனால் பிடித்தவங்களை திருமணம் செஞ்சு உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு அதுவே மிகச்சிறந்த வழி.